தீயவர்களை அழிக்கக்கூடிய சசபிந்து மகரிஷி நமக்கெல்லாம் நல் வரங்களை வழங்கக்கூடியவராக காணப்படுகிறார். தீயவர்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சசபிந்துக்கு அர்த்தம். இந்த சசபிந்து யாரு அப்படின்னா ஒரு நாகம். திருப்பார்கடல் கடைகிற போது வெளிப்பட்ட நஞ்சானது பல்லாயிரம் மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பஸ்பமாக்கி விடுமா. இத்தனை பாம்புகளும் இறங்கி ஓடிவிட்டனவ. ஆனால் இந்த ஜடாமுடியில் இருக்கிற ஒரே ஒரு பாம்பு மட்டும் சிவநாமத்தை ஜெபித்து கொண்டே அதே இடத்துல அப்படியே காணப்பட்டதா. குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சசபிந்து மகரிஷி. இந்த பேர் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? சசபிந்து மகரிஷி. இந்த சசபிந்து மகரிஷி, சசபிந்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீயவர்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது தீயவர்களை அழிக்கக்கூடியவன். தீயவர்களை ஒருத்தன் அழித்தாலே அவன் நிச்சயம் நல்லவனாகத்தான் இருக்க முடியும். அப்படின்னா அந்த நல்லவன் நல்லவர்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்க முடியும். புரியுது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா தீயவர்களை அழிக்கக்கூடிய சசபிந்து மகரிஷி நமக்கெல்லாம் நல் வரங்களை வழங்கக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த மகான் திருச்சியில் ரொம்ப ஒரு பிரபலமான லேண்ட்மார்க், ஒரு அடையாளம் அப்படின்னா மலைக்கோட்டை பிள்ளையார் நமக்கு தெரியும். அந்த மலைக்கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்கும். தெப்பக்குளம் பெருசாக இருக்கும். இந்த திருச்சி மாநகரத்தில் இந்த தெப்பக்குளத்தை பற்றிய அத்தனை விஷயங்கள் காணப்படுகிறது. எத்தனை புனிதமான திருக்குளம் அப்படிங்கிறத பற்றி நிறைய செய்திகள் காணப்படுகின்றன. அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில், நாகநாத சுவாமின்னு பேர். திருச்சியில் நாகநாத சுவாமி. அங்கே இருக்கிற அம்பாள் பேர் ஆனந்தவல்லி. இந்த ஆலயத்தில் நந்திகேசருக்கு பக்கத்தில் ஒரு தூணில் சசபிந்து மகரிஷி ஜீவ சமாதி கொண்டு பக்தர்களுக்கு இன்றைக்கும் அருள் பாலித்து வருகிறார். அப்படின்னா சசபிந்து மகரிஷி எங்கே இருக்கார்? இந்த நாகநாத சுவாமி கோவிலில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் நந்திகேஸ்வருக்கு பக்கத்தில் ஒரு தூணில் இருக்கார். ஒரு புடைப்பு சிற்பம் போல காணப்படுகிறார். தீயவர்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சசபிந்துக்கு அர்த்தம். இந்த சசபிந்து யாரு அப்படின்னா ஒரு நாகம், ஒரு பாம்பு. இப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும். இந்த சசபிந்து பற்றி பார்க்கணுன்னா இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். திருப்பார்கடல் கடையப்பட்ட நிகழ்வு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு புராணத்தில். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் யுத்தங்கள் அடிக்கடி வருகிற போது தேவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள் இல்லையா? இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் யுத்தம் நடக்கிறதுன்னா யார் ஜெயிப்பான்? கெட்டவன் தான் ஜெயிப்பான், நல்லவன் பாதிக்கப்படுவான். இதுதான் கலிகாலத்தில் நடக்கக்கூடியது. பாருங்க, அந்த காலத்திலேயே எத்தனையோ யுகங்களுக்கு முன்னால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது என்றால் தேவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அசுரர்கள் வென்று விடுவார்கள். அதனால இந்த அசுரர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி அழித்தொழிப்பது? அவர்களுக்கு அழித்தொழிக்கணும்னா தேவர்கள் சாகாவரம் பெற வேண்டும். நீ எத்தனை அடி அடித்தாலும் தேவர்கள் இறக்கக்கூடாது, தேவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதனால தான் அந்த திருப்பார்கடல் கடைகிற போது அதில் திரள்கிற அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அந்த கதையை. அந்த அமிழ்தம் திரண்டு வருவதற்கு முன்னால் என்ன வந்தது? நஞ்சு வந்தது. ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்ன வரும்? இதான ஒரு கெடுதல் தான் வரும். அமிழ்தத்தை வேண்டி இவர்கள் திருப்பார்கடலை கடைகிறார்கள். தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். அந்த திருப்பார்கடலை கடைகிறார்கள். வாசுகிங்கிற நாகத்தை வச்சு
எல்லாம் கிடைக்கிற போது முதல்ல திரள்வது நஞ்சு. திருப்பார்கடல் கிடைக்கிற போது வெளிப்பட்ட நஞ்சானது பல்லாயிரம் மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பஸ்பமாக்கி விடுமா. அப்படின்னா அதனுடைய நச்சுத்தன்மை எந்த அளவுக்கு பரவும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, போபால் சமீபத்தில், போபால் பல வருடங்களுக்கு முன்னால் இந்த விஷவாயு தாக்கி எங்கெங்கேயோ இருக்கிறவங்கெல்லாம் வெடிஞ்சு போனாங்க இல்லையா, அதே போலத்தான் இந்த நஞ்சு. இந்த நஞ்சு அத்தனை 1000 மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பஸ்பமாக்கிடும். அதுபோல நஞ்சு திரள்கிற போது சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற பாம்புகள் அத்தனையும் கழுத்துலேருந்து இறங்கிடுது. கையில் சிவபெருமான் கையில் பாம்புகள் காணப்படும், அந்த பாம்புகள் இறங்கியாச்சு. சிவபெருமானுடைய கால்களில் பாம்புகள் காணப்படும், பாம்பணிகளை அணிந்தவன், அந்த பாம்புகள்லாம் ஓடுறது. அவருடைய உடலிலே சுருண்டு காணப்படுகிற பாம்புகள் அத்தனையும் இறங்கி விடுகின்றன. என்ன காரணம்? இந்த நச்சு புகையானது நம்ம ஏதானு பண்ணிடும், நாம் இதிலேருந்து தப்பிக்கணும்னு அத்தனை பாம்புகளும் இறங்கி ஓடிவிட்டனவ. ஆனால் இந்த ஜடாமுடியில் இருக்கிற ஒரே ஒரு பாம்பு மட்டும் சிவநாமத்தை ஜெபித்து கொண்டே அதே இடத்துல அப்படியே காணப்பட்டதாம். இந்த வெப்பம் வெளிப்பாடு இருக்கு பார்த்தீங்கன்னா, நஞ்சின் வெப்பமானது தன்னை ஹிம்சை பண்ணினாலுமே அதை தாங்கி கொண்டு காணப்பட்டதாம். அந்த பாம்பின் பெயர் தான் சசபிந்து. இது ஒரு பாம்பாக இருந்தது. அந்த பாம்பு எங்க இருந்தது? ஈஸ்வரனுடைய ஜடாமுடியை அலங்கரித்து கொண்டிருந்தது. திருப்பார்கடல் கடையப்படுகிற போது சர்வேஸ்வரனுடைய கையில் இருந்த பாம்பு, காலில் இருந்த பாம்பு, இடுப்பில் இருந்த பாம்பு, எல்லா பாம்புகளும் ஓடிவிட்டன. இந்த நெஞ்சிலிருந்து வெளிப்பட்ட அந்த வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சக்தியை, அதனுடைய கதிர்களை தாங்க முடியாம எல்லாம் இறங்கி ஓடிடுச்சு. இந்த ஒரு பாம்பு மட்டும் அப்படி இருக்கு. அது பேர் தான் சசபிந்து, தலையில இருந்த பாம்பு. ஈஸ்வரன் பார்க்கிற அந்த பாம்பு எப்படி அங்கே காணப்படுகிறதுனா, இறைவனுடைய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நமச்சிவாய 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 சொல்லிக் கொண்டிருக்கிறது. சர்வேஸ்வரன் பார்க்கிறார். ஒரு கஷ்டமான காலத்திலையும் நம்மளை விட்டுட்டு போகாத ஒரு மனுஷனை நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுவோம் இல்லையா? கஷ்டமான காலத்தில் நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாரும் பக்கத்தில் இருப்பாங்க, எல்லா நேரத்துலையும். நமக்கு சந்தோஷம்னா எல்லாருமே பக்கத்தில் இருப்பாங்க. ஒரு கஷ்டம்னு பாருங்க ஓடிடுவாங்க. அப்படித்தான் இங்கே நடந்திருக்கு. அத்தனை பாம்புகளும் ஓடிவிட்ட போது அந்த சசபிந்து மட்டும் அங்கேயே இருந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்றது. ஈஸ்வரன் அருள் பண்றார். என்ன தெரியுமா சொல்றாரா? நீ மட்டும் இந்த நஞ்சையும் தாங்கிக் கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்து என்னுடன் இருந்த காரணத்தினால் உனக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை வழங்குகின்றேன். என்ன வரம்? எதிர்காலத்தில் நாகதோஷத்தோடு எவர் ஒருவர் உன்னிடம் வந்தாலும், உன்னை வணங்கினாலும் அந்த நாகதோஷத்தை நீ போக்கி அருள்வாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பல பேர் நம்மள பார்த்தோம் அப்படின்னா, நாகதோஷம் அதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் காணப்படும். அந்த தோஷம் போகணும்னு நம்மெல்லாம் பார்ப்போம். சர்வேஸ்வரன் இந்த சசபிந்துக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து, வரத்தை கொடுத்து, அதன் பிறகு இந்த சர்ப்பம் எங்கே தோன்றுகிறது? மனிதனாக. சசபிந்து மகரிஷின்றது மனுஷன். அந்த பாம்பு மனிதனாக தோன்றி இந்த திருச்சியில தெப்பக்குளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவில்ல நந்திகேஸ்வரருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூண்ல ஒரு மகரிஷியாக உருவம் தாங்கி காணப்படுகிறது. ஜீவசமாதி காலத்தில் இந்த இடத்துல தான் இந்த சசபிந்து மகரிஷி காணப்படுகிறார். கிட்டத்தட்ட அவருடைய ஜீவசமாதி என்றே சொல்லப்படக்கூடியது இந்த இடம். இவரை நம்ம வணங்கணும். வணங்கினா இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் போய்விடுமா. இவரை எப்படி வணங்கணுமா? இந்த தூணில் இருக்கிற சசபிந்து மகரிஷிக்கு நம்ம எண்ணக்காப்பு சாத்தணுமா.
எண்ணெய்க்காப்பு சார்த்தி அரைச்ச மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அரைச்ச மஞ்சளை இவருக்கு பூசணுமா. பூசினா எவருக்கு இருக்கக்கூடிய நாக தோஷத்தையும் இவர் போக்கிட்டு வரான். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கனவுல திடீர்னு பாம்பு வரும், பாம்பு துரத்துற மாதிரிலாம் வரும். பாம்புனா ஓடுவாங்க எல்லாருமே, துரத்துற மாதிரிலாம் கனவு வரும். ஒரு சர்ப்பம் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள், சர்ப்பம் தொடர்பான பயம் உள்ளவர்கள் இந்த திருத்தலத்திற்கு, எங்கள் திருச்சிக்கு வந்து நாகநாதர் சுவாமி கோவிலில் இருக்கிற இந்த சசபிந்து மகரிஷியை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாகி போய்விடுமா. இன்றைக்கும் இந்த திருத்தலத்தில் இந்த சசபிந்து மகரிஷியை தரிசனம் பண்ணுறதுக்குன்னே பலரும் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஒரு ஆலயத்தில் இருக்கிற ஒரு தூணில் ஒரு புடைப்பு சிற்பமாக மனித ரூபத்தில், அதாவது பாம்பாக இருந்தாலுமே இந்த திருத்தலத்தில் ஒரு சமாதி கொண்டு மனித ரூபத்தில் நமக்கு காட்சி தருகிறார் சசபிந்து மகரிஷி. நம்ம எல்லாருக்குமே பாம்புன்னா பயம், பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்கிறோம். ஆதிசேஷன் பாம்பு, கார்கோடகன் பாம்பு, அஷ்ட நாகங்கள்னு சொல்லுவோம். அஷ்ட நாகங்கள், இந்த கிரகங்கள், இந்த நாகங்கள், இவையெல்லாம் நமது வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால் இந்த தோஷத்திலிருந்து அகழ்வதற்குத்தான் நம்ம அத்தனை பேரும் நமச்சிவாயனை பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த நமச்சிவாயனே, அந்த சர்வேஸ்வரனே இந்த சசபிந்து மகரிஷிக்கு ஒரு மிகப்பெரிய பேற்றை கொடுத்து நாகதோஷம் அருள்பவராக திருச்சியிலேயே நாகநாத சுவாமி ஆலயத்திலே அருளுமாறு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்திருக்கார். அந்த சசபிந்து மகரிஷி நம் அனைவரிடமும் இருக்கக்கூடிய நாக தோஷங்களை அகற்றி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அருள வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.